ஆண்டர்பிரனர்ஸோட லிமிடெட் பிலீஃப்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமான விஷயம் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இது ஒரு சின்ன கதை மூலமா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு தாய்ப்புலி காட்டுக்குள்ள சுத்தி உணவுக்காக தேடுது. ரொம்ப நாள் அதுக்கு உணவே கிடைக்கல. ஒரு கிராமத்தை நோக்கி வருது. அந்த கிராமத்துல ஒரு ஆட்டு மந்தையை பார்க்குது. இந்த ஆட்டு மந்தைக்குள்ள நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கணும் போகுது. ஆனா அதே நேரம் அது குட்டி போட்டுருது. குட்டி போட்டதுனால ரொம்ப டயர்டாகி வீக்கா இருந்ததுனால அப்படியே இறந்துருது. அந்த குட்டிகளை இந்த ஆடுகள் வளர்க்க ஆரம்பிக்குது. இந்த ஆட்டுகள் கூடயே வளர்ற அந்த குட்டி தான் ஒரு ஆட்டுக்குட்டி நினைச்சு ஆடுகளை மாதிரியே வளர ஆரம்பிக்குது. ஆனால் குறிப்பிட்ட நாள் கழிச்சு அதுக்கு அந்த பால் பத்தாமல் போக அது புல்லை சாப்பிட முயற்சி பண்ணுது. ஆனால் அதனால சாப்பிட முடியல. ஆனால் அதே நேரம் அந்த பக்கம் ஒரு பெரிய புலி வருதுங்க. அந்த புலி என்னடா ஒரு புலிக்குட்டி ஆட்டு மந்தைக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குது. தான் ஒரு புலிக்குட்டின்னு அந்த புலிக்குட்டி கிட்ட போய் சொல்லுது. அந்த புலிக்குட்டி அதை நம்ப மறுக்குது. அப்போ அதுக்கு ஒரு மாமிச துண்டை கொண்டு வந்து போடுது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த புலிக்குட்டிக்கு முழுமையாக புரியல. அதை எடுத்துட்டு போய் ஒரு குளத்துக்கிட்ட வச்சு தண்ணியில் பார்க்க சொல்லுது. அப்போதான் அந்த புலிக்குட்டிக்கு புரியுது நம்ம உண்மையாலே ஒரு புலிக்குட்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த புலிக்குட்டி ஒரு முயற்சி பண்ணி ஒரு உருமல் உருமுது. அந்த உருமல் புலிக்குட்டியே கேட்டதுக்கப்புறம் அதுக்கு உண்மையிலேயே தான் ஒரு புலிக்குட்டிங்கிற கான்ஃபிடன்ஸ் வருது. இதே மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் தான் ஒரு புலிக்குட்டிங்கிற உண்மையை உணராமையே இருக்கிறாங்க. ஆனால் தான் ஒரு புலிக்குட்டிங்கிற உண்மையை உணர்றதுக்கு அதுக்கு 8 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த 8 ஸ்டெப்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளாரிட்டி. கிளாரிட்டினா என்னங்க? Finding the purpose of business. Second, setting a vision for the business. Third, setting goals. இது மூணும் கிளாரிட்டின்னு சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணுங்க. தேர்டு பாயிண்ட் ஆக்ஷன் பிளான். நம்ம என்ன செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும்னு வடிவேல் சொல்லுவார். அதே மாதிரி பிஸ்னஸில் பிளான் பண்ணி செய்யும் போது நமக்கு தன்னால் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபோர்த்து பாயிண்ட் நமக்கு தேவையான நாலேஜையும் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அஞ்சாவது பாயிண்ட் சப்போர்ட்டிங் நெட்வொர்க். சப்போர்ட்டிங் நெட்வொர்க்குங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியங்க. எல்லா ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் ஒரு மென்டர் வேணும். மென்டர் இருந்தால் நம்ம வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபெல்லோ ஆண்டர்பிரனர்ஸ் நம்மள மாதிரியே மற்ற தொழில் முனைவோர்கள் கூட ஒரு நெட்வொர்க்காக நம்ம இருக்கணும். அப்போ அவங்க கூட சேர்ந்து நிறைய கற்றுக்கலாம். அவங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பலமாக இருக்கும். தன்னால் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அடுத்தது சிக்ஸ்த்து பாயிண்ட் டேக்கிங் ஆக்ஷன். நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது எந்த விதமான பயனும் இல்லாமல் போகும். சரியான ஆக்ஷன் சரியான நேரத்தில் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். செவன்த் பாயிண்ட் செலிப்ரேட்டிங் த ஸ்மால் வின்ஸ். சின்ன சின்ன வெற்றிகள் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன சின்ன வெற்றிகளை நம்ம பெருசாக கொண்டாடணும். அப்படி கொண்டாடும் போது நம்ம கான்ஃபிடன்ஸ் நமக்கு தன்னால் பில்ட் ஆகும். எட்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கும். அந்த நம்பிக்கையாக நமக்கு கான்ஃபிடன்ஸ் உருவாக்கும். இந்த 8 பாயிண்ட்டையும் சரியாக ஃபாலோ பண்ணுங்க. சொல்லி அடிங்க. சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.